ஓகே. ஸோ இது நேற்று பார்த்த கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் அதோட கண்டினியூஷன். ஸோ வாட் இஸ் ப்ராஜெக்ட் விஸ்டார்? எந்த மாதிரி கேட்பாங்க அப்படின்னா, ப்ராஜெக்ட் விஸ்டார் அப்படிங்கிறது எதனுடன் தொடர்புடையது, எந்த துறையுடன் தொடர்புடையது, அல்லது இது எந்த ஐஐடியுடன் தொடர்புடையது, எந்த தொழில்நுட்ப கழகத்துடன் தொடர்புடையது. இது வந்து பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் மினிஸ்ட்ரியும் ஐஐடி மெட்ராஸ் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய விவசாயத்துறை, விவசாயத்துறை, விவசாயிகள் நலனுக்கான ஒரு திட்டம். இது வந்து ஒரு டிஜிட்டல் மயமாக்கல் திட்டம். இதன் மூலம் வந்து விவசாயிகளுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன், எஸ்பெஷலி எக்ஸ்டென்ஷன் சொல்லுவாங்க. எக்ஸ்டென்ஷனா விரிவாக்கம் அப்படிங்கிறது என்னதுன்னா, விவசாயத்தை தாண்டி எப்படி அந்த அந்த பயிர்களை, விளைவித்த பயிர்களை எப்படி வந்து கமர்ஷியலைஸ் பண்ணக்கூடியது. ஸோ இந்த மாதிரி விவசாயிகளுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய திட்டம். அது வந்து ப்ராஜெக்ட் விஸ்தார். ஐஐடி மெட்ராஸ் வித் அக்ரிகல்ச்சர், இந்திய அரசின் வேளாண்மை நல அமைச்சகம் இருக்க, அதனுடன் இணைந்து இந்த டிஜிட்டல் மயமாக்கம் திட்டம் தொடங்கும். ஸோ இதான் வந்து ப்ராஜெக்ட் விஸ்தார் அப்படின்னு சொல்லக்கூடிய. அடுத்து இந்தியாவோட, இப்ப எல்லாமே நம்ம ஜனவரி 2025 பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்தியாவோட முதல் கண்ணாடி பாலம் எங்கு ஆரம்பிக்கப்பட்டது? இந்தியாவின் முதல் கண்ணாடி பாலம், அதாவது ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரிட்ஜ். இந்த மாதிரி முதன்மையானது அப்படிங்கறதெல்லாம் கேட்பாங்க. இந்தியாவின் முதல் கண்ணாடி பாலம். இது வந்து தமிழக முதல்வர் வந்து மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து திறந்து வைத்தாங்க. இந்த பாலம் வந்து 2 இடத்த கனெக்ட் பண்ணுது. கன்னியாகுமரி போனவங்களுக்கு தெரியும். ஒண்ணு வந்து விவேகானந்தர் பாறை, விவேகானந்தர் ராக் மெமோரியல்னு சொல்லுவாங்க. விவேகானந்தர் நினைவக பாறையையும், அங்கதான் இருந்து அவர் வந்து அந்த விவேகானந்தா பாறையில தான் உட்கார்ந்து தவம் செய்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் திருவள்ளுவர் சிலை, 133 அடி திருவள்ளுவர் சிலை இருக்குல்ல, இது 2ஐயும் இணைக்கிறது தான் இந்த கண்ணாடி பாலம். இது வந்து கன்னியாகுமரியின் ஒரு முக்கிய சுற்றுலாத்தலமாக இருக்கிறது. இது எங்க அப்படின்னா கன்னியாகுமரியில 37 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட்ல இந்த கண்ணாடி பாலத்தை வந்து நிறுவி இருக்கிறாங்க. வெரி குட். நிறைய பேர் ஆன்சர் பண்ணிருக்கீங்க. எங்க அப்படிங்கிறது ஆக்சுவலா உங்களுக்கு நமக்கு சிலபஸ்லயே பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் கிரீன் அப்படின்னு சொல்லுவாங்க. வாட் இஸ் கிரீன் ஜிடிபி? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். வாட் இஸ் கிரீன் ஜிடிபி? கிரீன் ஜிடிபி என்றால் என்ன? சப்போஸ் நீங்க மைக்ல பேசுறதுனால நான் மைக்கை வந்து அட்மியூட் பண்றேன். நீங்க மைக்குன்னு டைப் பண்ணணும். அதர்வைஸ் யூ கேன் டைப் இன் த சாட் பாக்ஸ். வாட் இஸ் கிரீன் ஜிடிபி? பசுமை ஜிடிபி அப்படிங்கிறது என்ன? ஜிடிபி அப்படின்னா தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா, இங்கிலீஷ்ல வந்து கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். தமிழ்ல சொல்றதுன்னா உள்நாட்டு மொத்த உற்பத்தி. இப்போ ஒரு கெஸ் பண்ணி இருக்கிறாங்க. கிரீன் ஜிடிபி அப்படின்னா கிராஸ் இன்கம் ஃப்ரம் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு 2 பேர் சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ரொம்ப முக்கியம். எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா கிரீன் அப்படின்னு வரும். வாட் இஸ் கிரீன் கெமிஸ்ட்ரி, வாட் இஸ் கிரீன் ஃபியூவல், கிரீன் ஜிடிபி அப்படின்னா ஜிடிபி எந்தெந்த வருமானங்கள். ஜிடிபிங்கிறது உள்நாட்டு மொத்த உற்பத்தி. ஒரு இண்டஸ்ட்ரின்னு வச்சுக்கீங்க. எனக்கு வரக்கூடிய காசு வந்து, அந்த காசு வந்து என்வாயன்மெண்ட்டை பொல்யூட் பண்ணாம வரக்கூடிய காசு வந்து கிரீன் ஜிடிபி. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அக்ரிகல்ச்சர்லாம் கிடையாது, வெறும் அக்ரிகல்ச்சர் மட்டும் கிடையாது, அக்ரிகல்ச்சருமே வரும். அக்ரிகல்ச்சருமே எப்ப ஜிடிபி வரும்னா எல்லா அக்ரிகல்ச்சரும் கிடையாது. நீங்க வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து கெமிக்கல் ஃபர்டிலைசர் போடுறீங்க, ரசாயன உரம் போட்டு வந்து வரக்கூடிய அந்த விலை வச்சதை வந்து நீங்க வந்து கணக்கு பண்றோம் அப்படின்னா அது வந்து கிரீன் ஜிடிபில வராது. ஆர்கானிக் ஃபார்மிங், இயற்கை வேளாண்மை மூலம் உற்பத்தி பண்றது. அல்லது எந்தெந்த இண்டஸ்ட்ரி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு இடத்துல சோலார் பவர் ப்ராஜெக்ட் போடுறீங்க அப்படின்னா அதுல இருந்து வரக்கூடிய அந்த கமர்ஷியல் காசு இருக்குல்ல, அது கிரீன் ஜிடிபி. ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எங்க கிரீன் அப்படிங்கிற வார்த்தை வந்ததுனாலும் நினைச்சு, எங்க கிரெயின் அப்படின்னு வந்ததுன்னா வித்தவுட் பொல்யூட்டிங் வித்தவுட் அஃபெக்டிங் த அட்மாஸ்பியர், சுற்றுச்சூழலுக்கு தீங்கு விளைவிக்காமல் வரக்கூடியது தான் கிரீன் அப்படிங்கிறது. அது எதுல வேணாலும் நீங்க கிரீன் எனர்ஜிக்கு எக்ஸாம்பிள் சொல்லுங்க பார்க்கலாம். கிரீன் எனர்ஜிக்கு என்னென்ன எக்ஸாம்பிள்? பசுமை ஆற்றல் அப்படின்னு கேட்பாங்க. பசுமை ஆற்றலுக்கு என்ன எக்ஸாம்பிள்? இப்ப நான் உங்களுக்கு இயற்கை வேளாண்மை அப்படின்னு சொன்னேன். அது சம்பந்தப்பட்ட ஒரு கொஸ்டின். இந்தியாவிலே எந்த மாநிலம் வந்து முதல்ல ஆர்கானிக் ஃபார்மிங், ஃபுல்லி ஆர்கானிக் ஃபார்மிங் ஸ்டேட் அப்படின்னு அறிவிச்சாங்க தெரியுமா? ஆர்கானிக் ஃபார்மிங் ஸ்டேட், தி ஃபர்ஸ்ட் ஆர்கானிக் ஃபார்மிங் ஸ்டேட் அப்படிங்கிறது சிக்கிம்ங்கிறது. சரிங்களா? ரைட். சோலார் எனர்ஜி சொல்றீங்க. சோலார் எனர்ஜி, விண்ட் எனர்ஜி, இதெல்லாம் கிரீன் எனர்ஜி. ஹைட்ரோ எனர்ஜி வருமா? ஹைட்ரோனா நீர் மின்சாரம் கிரீன் எனர்ஜியா இல்லையா? நீர் மின்சாரம்னா என்னதுடா? தண்ணீரை வந்து டேம்ல இருந்து தண்ணீரை விளை வைப்பாங்க. அந்த விளை வைக்கிறது வந்து டர்பைனை சுத்த வைப்பாங்க. அந்த டர்பைனை சுத்துறதுனால வரக்கூடிய எலக்ட்ரிசிட்டி, மின்சாரம், அது வந்து பாத்தீங்கன்னா கிரீன் எனர்ஜி. இதே தெர்மல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். தெர்மல் பவர் ஸ்டேஷன், அனல் மின் நிலையம்ங்கிறது என்னன்னா நிலக்கரியை எரிக்கிறாங்க. நிலக்கரியை இருக்கிறதுனால நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா நிறைய கிரீன் ஹவுஸ் கேசஸ், பசுமை இல்ல வாயுக்கள் கிடைக்குது. சல்பர் டை ஆக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு,
கார்பன் மோனாக்சைடு, நைட்ரஸ் ஆக்சைடு. ஸோ இது எல்லாமே வரும். இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அட்மாஸ்பியரை பொல்யூட் பண்ணுது. அது மாதிரி டெம்பரேச்சரை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. அமில மழை வருவதற்கு காரணமாக இருக்கிறது. அமில மலைங்கிறது சல்பியூரிக் ஆசிடா கொட்டும். சல்பர் டை ஆக்சைடு, சல்பர் ஆக்சைட்ஸ் எல்லாம் மேல இருந்து தண்ணியில கலந்து படும். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா அனல் மின் நிலையம். அனல் மின் நிலையம்னா தெர்மல் பவர் ஸ்டேஷன். ஏன் அப்படின்னா கோலை கொட்டு எரிப்பாங்க. கோல் இருக்குல்ல, கோல் வச்சு எரிப்பாங்க. இப்ப நம்ம ஆட்டோமொபைல்ஸ் இருக்குல்ல, ஆட்டோமொபைல் எல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா பெட்ரோல், டீசல் வாகனங்கள் இது எல்லாமே இருக்குது. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பொல்யூட்டிங் த அட்மாஸ்பியர். அப்ப பொல்யூட் பண்ணாத அட்மாஸ்பியருக்கு பாத்தீங்கன்னா பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா நீங்க உங்க நம்பர் பிளேட்ல கிரீன்ல இருக்கும். எந்த நம்பர் பிளேட் கிரீன்ல இருக்கும்? நிறைய பார்க்கலாமே, இப்பதான் நிறைய இருக்கே. அந்த நம்பர் பிளேட் கிரீன்ல இருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இ வெஹிக்கிள், எலக்ட்ரிக் வெஹிக்கிள். அப்ப இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்லாம் இதுல வரும் அப்படின்னா அதெல்லாம் கிரீன் எனர்ஜியில வந்துடும். ஆனா உண்மையான கிரீன் எனர்ஜினா நீங்க வீட்டுல போய் கிரீன் எனர்ஜியை போட்டு பண்ணக்கூடாது. பண்ணீங்கனாலும் அதுல இருந்து எலக்ட்ரிசிட்டி எடுத்து நீங்க வெளியே வந்து பொல்யூட் பண்ணக்கூடாது. ஆனா பெஸ்ட் வந்து என்ன பண்ணா வீட்டுல வந்து ஒரு சோலார் பவர் பிளான்ட் வச்சு, சோலார் பேனல்ஸ் வச்சு அதுல இருந்து கரண்ட் எடுத்து அதுல இருந்து நீங்க வந்து உங்களுடைய வண்டிக்கு வந்து சார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா அதான் பியூர் கிரீன் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்னு சொல்றாங்க. ஸோ இந்த கிரீன் ஜிடிபி மாடல்ல வந்து பாத்தீங்கன்னா காடுகள் இருக்குல்ல, அந்த காடுகள்ல இருந்து வரக்கூடியதை வந்து ஃபர்ஸ்ட் வந்து இதுல வந்து முன்னெடுத்த மாநிலம் அப்படிங்கிறது எதுன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்தியன் ஸ்டேட், எஸ்பெஷலி இந்த சுற்றுச்சூழலை பார்த்து காப்பதற்கான முயற்சியை எடுத்த ஒரு முதல் இந்திய மாநிலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எதுன்னு பாத்தீங்கன்னா சத்தீஸ்கர் மாநிலம். தமிழ்ல சொல்றதுன்னா சத்தீஸ்கர் மாநிலம். அடுத்து வேர்ல்டுல மோஸ்ட் பொல்யூட்டட் சிட்டி அப்படிங்கிறது எது அப்படின்னா வியட்நாமோட தலைநகரம் ஹனாய். எது 1 செகண்ட் சொல்றீங்க? அதாவது இந்த கிரீன் ஜிடிபிக்கு எஸ்பெஷலி காடுகள் இருக்குல்ல, ஃபாரஸ்ட், அந்த ஃபாரஸ்ட்ல வந்து இந்த கிரீன் ஜிடிபிக்காக முன்னெடுத்த ஒரு மாநிலம் எது அப்படின்னா சத்தீஸ்கர். சிக்கிமை கேக்குறீங்களா? ஓகே, வெரி குட். சிக்கிம் அப்படிங்கிறது இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஆர்கானிக் ஸ்டேட் ஆஃப் இந்தியா. இந்தியாவின் முதல் இயற்கை வேளாண்மை மாநிலம் அப்படிங்கிறது சிக்கிம். ஓகேங்களா? சோ வியட்நாமோட தலைநகர் வந்து பாத்தீங்கன்னா உலகின் மிகவும் மாசுபட்ட நகரம், த வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் பொல்யூட்டட் சிட்டி. சத்தீஸ்கர் என்னன்னு கேக்குறீங்களா? அதான் திரும்ப சொல்லிட்டேன் 2 தடவை. சத்தீஸ்கர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, சத்தீஸ்கர் அப்படிங்கிறது இந்த கிரீன் ஜிடிபி. இப்பதான் நீங்க ஜாயின் பண்ணீங்களா கிளாஸ்ல? கிரீன் ஜிடிபி, பசுமை உள்நாட்டு மொத்த உற்பத்தி. இந்த பசுமை ஜிடிபி அப்படிங்கிறது என்ன சொல்லுது அப்படின்னா இத வந்து ஒரு முன்னெடுத்த மாநிலம். இத முன்னெடுத்த மாநிலமாக இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா சத்தீஸ்கர். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 38வது தேசிய விளையாட்டு போட்டி எங்க நடைபெற உள்ளது? 38வது தேசிய விளையாட்டு போட்டி, 38th நேஷனல் கேம்ஸ் எங்க நடக்குது அப்படின்னா உத்தரகாண்ட். ஃபர்ஸ்ட் டைம் வந்து உத்தரகாண்ட்ல நடக்குது. அந்த டார்ச் இருக்கும்ல, அதை வந்து அந்த டார்ச்சை ஏந்தி தான் விளையாட்டு வீரர்கள் வந்து முன்னெடுத்து செல்வாங்க. அந்த டார்ச்சுக்கு என்ன பேர் அப்படின்னா தேஜாஸ்வினின்னு பேர். அந்த டார்ச்சுக்கு பேர் The torch named தேஜாஸ்வினி. 38வது தேசிய விளையாட்டு போட்டி, நேஷனல் கேம்ஸ். உத்தரகாண்டோட கேபிட்டல் என்ன? உத்தரகாண்டோட கேபிட்டல் வந்து பாத்தீங்கன்னா டேராடூன்ங்கிறது உத்தரகாண்டோட கேபிட்டல். உத்தரகாண்ட் எங்க இருந்து பிரிஞ்ச மாநிலம் அப்படின்னா உத்தரப்பிரதேசத்திலிருந்து பிரிஞ்ச மாநிலம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல மொத்தம் எத்தனை மாநகராட்சிகள்? இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இந்த ஆர்டர்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமா கேட்பாங்க. தமிழ்நாட்டுல இப்போதைக்கு மொத்தம் எத்தனை கார்பரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மொத்தம் எத்தனை கார்பரேஷன்ஸ் இருக்கு? கார்பரேஷன்ஸ் அப்படிங்கிறது மாநகராட்சி என்று அழைக்கப்படும். தமிழ்ல வந்து மாநகராட்சி. மொத்தம் தமிழ்நாட்டுல எத்தனை கார்பரேஷன் சொல்லுங்க? ஒருத்தவங்க 15 சொல்றீங்க, ஒருத்தவங்க 25 சொல்றீங்க. மொத்தம் வந்து வெரி குட், மொத்தம் வந்து 25. 25வது என்னன்னு பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை. 25வது வந்து திருவண்ணாமலை. முதல் கார்பரேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது அடிக்கடி நீங்க பாத்தீங்கன்னா இந்த கேள்வி வந்து ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும் போட்டித் தேர்வுகள்ல, எஸ்பெஷலி டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வுகள்ல அடிக்கடி கேட்கறது என்ன அப்படின்னா இது நீங்க மனப்பாடமா தெரியணும். வருடம் ரொம்ப ரொம்ப முக்கியம். சென்னை எப்ப வந்து ஃபர்ஸ்ட் கார்பரேஷன் ஆனது? வருடம் சொல்லுங்க. சென்னை. இதெல்லாம் மண்டையில ஏத்திக்கணும். ரொம்ப 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 முக்கியம். அடிக்கடி கேட்பாங்க. 1688. 1688 மனப்பாடம் பண்ணணும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மதுரை எப்ப கார்பரேஷன் ஆச்சு அப்படின்னா மதுரை வந்து 1971 தான். 1971 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கார்பரேஷன் அப்படிங்கிறது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எத்தனை தான் இருந்திருக்கும் அப்படின்னா ஒன்னே ஒண்ணுதான்.
இப்ப கடைசியா பாத்தீங்கன்னா 2024 21ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5-6 இது வந்து சேர்ந்துச்சு. அதுக்கு முன்னாடி 15 இருந்துச்சு. ஆவடிதான் கடைசியா இருந்துச்சு 2019ல. அதுக்கப்புறம் ஒரு 5 சேர்ந்து 15+5 20 ஆச்சு. 21 ஆச்சு. 15+6 21ஓட அப்புறம் 4 சேர்ந்துச்சு. 2024ல ஒரு 4 சேர்ந்தது. 2024ல சேர்ந்த 4 எது? அது என்ன ஆர்டர் அப்படின்னா 22வது வந்து காரைக்குடி, 23 வந்து நாமக்கல், 24 வந்து பாத்தீங்கன்னா புதுக்கோட்டை, 25 பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை, 25 வந்து திருவண்ணாமலை, 22 23 24 25 அப்ப கடைசியாக கார்பரேஷன் அப்படிங்கிறது திருவண்ணாமலை. அது மாதிரி இந்தியாவிலேயே இதெல்லாம் அட்மினிஸ்ட்ரேஷன் கொஸ்டின்ஸ் இதெல்லாம் ரொம்ப முக்கியமா கேட்பாங்க. இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் எதுங்க சொல்லுங்க பார்க்கலாம். இந்தியாவுல டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, வெரி குட், எக்ஸலண்ட். எது அப்படின்னா சேலம். சேலம் தான் இந்தியாவில டிஸ்ட்ரிக்ட். 1792 ஆச்சு. 1792. உலகத்திலேயே செகண்ட் ஓல்டஸ்ட் கார்பரேஷன் எது அப்படின்னா சென்னை. உலகத்திலேயே செகண்ட் ஓல்டஸ்ட் கார்பரேஷன் வந்து சென்னை. ஃபர்ஸ்ட் ஓல்டஸ்ட் கார்பரேஷன் எது? ஓல்டஸ்ட் கார்பரேஷன் இன் த வேர்ல்ட். ஓல்டஸ்ட் கார்பரேஷன் இன் த வேர்ல்டு எது அப்படின்னா லண்டன். லண்டனுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சென்னை. சென்னைங்கிறது அப்ப மெட்ராஸ். லண்டன் தான் ஓல்டஸ்ட் கார்பரேஷன் இன் த வேர்ல்ட். அதே மாதிரி தொடர்ச்சியாக வந்து பாத்தீங்கன்னா எந்த மாநிலம் வந்து உடல் உறுப்புகள் தானத்துல வந்து முதலிடம் வகிக்கிறது? இந்த கேள்வி அடிக்கடி கேட்பாங்க. அதையும் குறிப்பாக ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை இருக்குல்ல, ராஜீவ்காந்தி ஜெனரல் ஹாஸ்பிட்டல். ஸோ அங்கதான் வந்து பாத்தீங்கன்னா அதிக அளவுக்கு வந்து உடல் உறுப்புகள் வந்து கொடையாக பெறப்பட்டுள்ளது. ஸோ தமிழ்நாடு தான் இதுல வந்து லீடிங். இந்தியாவிலேயே வந்து தமிழ்நாடு தான் பல வருடங்களாக வந்து பாத்தீங்கன்னா லீடிங்ல இருக்கு. கிட்டத்தட்ட 2024ல மட்டும் 268 பேரோட உடல் உறுப்புகள் தானம் செஞ்சிருக்காங்க. இந்த தானத்தால 1500 பேருக்கு மறுவாழ்வு கிடைக்கும். 1500 பேருக்கு. இந்த உடல் உறுப்பு செய்யறவங்களுக்கு அரசு சார்பில் மரியாதை செலுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க முதல்வர். இது வந்து எப்போ அந்த உடல் உறுப்பு தானம் செய்யலாம் அப்படின்னா மூளைச்சாவு, பிரெயின் டெத்னு அடைஞ்ச பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் அதை வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து மருத்துவ அறிவியல் முறையில வந்து அந்த உறுப்புகளை எடுத்து கொண்டு போய் அங்க வந்து சேஃபா வைக்கணும். சேஃபா வந்து அதை வந்து அவங்க இவங்களுக்கு யாருக்கு தேவையோ அவங்களுக்கு வந்து பொருத்தணும். இப்போ இந்த நேஷனல் ஆர்கன் டொனேஷன் டே திலீபன் சொல்றாரு. நேஷனல் ஆர்கன் டொனேஷன் டே என்னைக்கு கேட்பாங்க. இந்த டேஸ்ங்கிறது ரொம்ப முக்கியம். நேஷனல் ஆர்கன் டொனேஷன் டே அப்படிங்கிறது என்னைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 3ஆம் தேதி. ஆகஸ்ட் 3ஆம் தேதி தான் இந்தியன் ஆர்கன் டொனேஷன் டே. இது ரெண்டுல வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். இந்தியன் ஆர்கன் டொனேஷன் டே வந்து ஆகஸ்ட் 3. வேர்ல்டு ஆர்கன் டொனேஷன் டே இருக்குல்ல, வேர்ல்டு ஆர்கன் டொனேஷன் டே அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 13. புரிஞ்சுதுங்களா திலீபன்? இந்திய உடல் உறுப்புகள் தான தினம் அப்படிங்கிறது ஆகஸ்ட் 3. வேர்ல்டு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த நம்ம இந்தியன்ல வந்து பாத்தீங்கன்னா நேஷனல் ஆர்கன் டொனேஷன் டே 27th நவம்பர் இருந்தது. 27th நவம்பரை வந்து 3rd ஆகஸ்டுக்கு மாத்துறாங்க. ஏன் 3rd ஆகஸ்டுக்கு மாத்துறாங்க அப்படின்னா அப்பதான் இந்தியாவில ஃபர்ஸ்ட் என்னது ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணாங்க. இந்தியாவில ஃபர்ஸ்ட் ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன் யாரு பண்ணா தெரியுமா? ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் இன் இந்தியா எப்பனா ஆகஸ்ட் 3 1994 எய்ம்ஸ்ல பண்ணாங்க. எய்ம்ஸ் டெல்லியில பண்ணாங்க ஆகஸ்ட் 3. அதனாலதான் அது தேசிய உடல் உறுப்பு தான தினமாக அனுசரிக்கிறோம். இந்த சர்ஜரி யாரு பண்ணா அப்படின்னா பி வேணுகோபால் அவர்கள். இதை லெட் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் பி வேணுகோபால். இவர் வந்து இந்தியாவில் ஒரு முக்கியமான இருதய நிபுணர். இவர் இப்போ லாஸ்ட் இயர் அக்டோபர்ல வந்து இறந்துட்டாங்க. பனாங்கிப்பள்ளி வேணுகோபால் அப்படின்னு பேர். இந்தியா வந்து 2025 இந்த வருடத்தை வந்து என்ன ஆண்டாக அறிவிச்சிருக்கிறாங்க? இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சொல்லுங்க பார்க்கலாம். 2025 இந்தியா வந்து என்ன ஆண்டாக அறிவிச்சிருக்கிறாங்க? இது வந்து பாத்தீங்கன்னா
2025 வந்து பாத்தீங்கன்னா பாதுகாப்புத்துறை சீர்திருத்த ஆண்டு. பாதுகாப்புத்துறை சீர்திருத்த ஆண்டு 2025 வந்து பாதுகாப்புத்துறை சீர்திருத்த ஆண்டு அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு என்ன பேர் அப்படின்னா இயர் ஆஃப் ரீஃபார்ம்ஸ், இங்கிலீஷ்ல இயர் ஆஃப் ரீஃபார்ம்ஸ் இன் டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸ். மெயினா என்ன பண்ண போறாங்க அப்படின்னா நிறைய டெக்னாலஜி வந்து அட்வான்ஸ் டெக்னாலஜி, அட்வான்ஸ்ட் கம்பேட், அதை வந்து அதில் இன்டகிரேட் பண்ண போறாங்க. பாதுகாப்பு துறையில சீர்திருத்தம் செய்ய போறாங்க. ஐநா பாதுகாப்பு சபை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஐநாங்கிறது வந்து யூஎன் செக்யூரிட்டி கவுன்சில். யூஎன் செக்யூரிட்டி கவுன்சில் தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா ஐநா பாதுகாப்பு சபை. இந்த பாதுகாப்பு சபையில மொத்தம் எத்தனை உறுப்பினர்கள் தெரியுமா? மொத்தம் எத்தனை உறுப்பினர்கள் அப்படின்னா 5 பேர் வந்து பாத்தீங்கன்னா நிரந்தர உறுப்பினர்கள், 10 பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா தற்காலிக உறுப்பினர்கள். இந்த தற்காலிக உறுப்பினர்கள் அப்படின்னா இதுல ஒவ்வொருத்தவங்களும் 2 வருஷம் இருப்பாங்க. இப்ப கூட பாகிஸ்தான் கூட தற்காலிக உறுப்பினர் ஆயிருக்கு. இந்த 2025 இருந்து தற்காலிக உறுப்பினராக 5 ஆண்டுகள், அடுத்த 5 ஆண்டுகள், அடுத்த 5 நாடுகள் வந்து அடுத்த வருஷம் சேரும். இப்படியே போயிட்டே இருக்கும். ஒவ்வொரு அரசு ஒவ்வொரு இது வந்து நாடுகளும் பாத்தீங்கன்னா 2 ஆண்டுகள் இருப்பாங்க. அதுல இந்த 5 வந்து நிரந்தர உறுப்பினர்கள். இவங்களுக்கு தான் இந்த வீட்டோ பவர்னு ஒண்ணு இருக்கும். வீட்டோ பவர்னா என்னதுன்னா இவங்க என்ன சொல்றாங்களோ அதான் ஃபைனல். இந்த எல்லாரும் சேர்ந்து எஸ்ன்னு சொன்னாதான் ஒரு விஷயம் நடக்கும். ஒருத்தர் வந்து இல்லைன்னு சொன்னா கூட அந்த விஷயம் நடக்காது. இந்த 5 நாடுகள் யாரு? கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம், சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு ஈஸியா சொல்லணும். இந்த 5 நாடுகளுக்கு இன்னொரு பேர் இருக்கு. சோ இவங்க வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா they are called P5ன்னு சொல்லுவாங்க, அல்லது N5ன்னு சொல்லுவாங்க. இந்த நாடுகளை P5னா பெர்மனன்ட் 5 மெம்பர்ஸ் ஆஃப் த செக்யூரிட்டி கவுன்சில். ஐநா சபையின் நிரந்தர 5 நாடுகள் உறுப்பினர்கள். இன்னொன்னு N5ன்னு சொல்லுவாங்கன்னா நியூக்ளியர் ஃபைஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த 5 நாடுகள் தான் உலக அளவில் மற்ற நாடுகள் எல்லாமே இதை அணுசக்தி நாடுகள் என்று ஒப்புக்கொண்டுள்ளன. இப்ப இந்தியாவில அணுசக்தி நாடுகள் என்று ஒப்புக்கொள்ளவில்லை. ஆனா இந்தியா வந்து அணுசக்தி கண்டக்ட் பண்ணிருக்கிறாங்க. எப்ப கண்டக்ட் பண்ணிருக்காங்கன்றது நேரத்தெல்லாம் பார்த்தோம், 1974. இந்த 70க்கு முன்னாடி பண்ண கண்ட்ரிஸ் எல்லாத்தையுமே இந்தியா வந்து அதுல இருந்து வெளியேறப்புற மாதிரி அந்த இதுல பண்றது மாதிரி வச்சுட்டு 70க்கு முன்னாடி பண்ண நாடுகளை தான் இந்த மாதிரி கேட்டகரியில வச்சிருக்கிறாங்க. நியூக்ளியர் 5 70க்கு முன்னாடி வந்து இந்த டெஸ்ட் பண்ண நாடுகள்லாம் பாத்தீங்கன்னா அவங்களதான் வந்து பாத்தீங்கன்னா நியூக்ளியர் 5 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்ற நாடுகள்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இதை தவிர மற்ற நாடுகள் பண்ணியிருக்கு. அப்படி டெஸ்ட் பண்ண நாடுகள் எதுன்னு பாத்தீங்கன்னா இந்தியா, பாகிஸ்தான், அப்புறம் நார்த் கொரியான்னு சொல்லக்கூடிய இந்த 3 நாடுகள். அந்த நான் P5 அப்படிங்கிறது கேட்டேன். இந்த P5 அப்படிங்கிறத சில பேர் டைப் பண்ணிருக்கீங்க. ஸோ P5ங்கிறது ஃபர்ஸ்ட் 1945 எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா நம்ம ஹிரோஷிமா நாகாசாகில எல்லாம் குண்டு போட்டாங்க. ஸோ யுஎஸ்ஏ, ரஷ்யா, யூகே, பிரான்ஸ், சைனா. ஸோ இதாங்க இந்த 5 நாடுகள். இந்த 5 நாடுகள் லிஸ்ட் P5 கண்ட்ரிஸ் அல்லது N5 கண்ட்ரிஸ்ன்னு சொல்லுவாங்க, நியூக்ளியர் 5 கண்ட்ரிஸ். இந்த ஆர்டர்ல தான் அவங்க நியூக்ளியரும் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிகமா நியூக்ளியர் வந்து ரஷ்யால இருக்கதா சொல்றாங்க. இந்தியாட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு வார் ஹெட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. வார் ஹெட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 172 இருக்குன்னு சொல்றாங்க. பாகிஸ்தான்ட்ட ஒரு 170 இருக்குன்றாங்க. நார்த் கொரியாட்ட ஒரு 50 இருக்குன்றாங்க. 5580 இருக்குன்றாங்க ரஷ்யாட்ட. கிட்டத்தட்ட உலகத்துல பாத்தீங்கன்னா ஒரு 12400 நியூக்ளியர் வார் ஹெட்ஸ் அப்படிங்கிறது இருக்குன்னு சொல்றாங்க. இந்த இருக்கிற வார் ஹெட்ஸ்ல 90% வந்து ரஷ்யாட்ட, யுனைடெட் ஸ்டேட்ஸ்டையும் சேர்ந்துதான் இருக்கு. சைனாட்ட நம்மளை விட ஒரு 3 மடங்குக்கு மேல இருக்கு. தமிழக அரசு புதிதாக ஒரு விருதை வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. இப்ப கேட்பாங்க இந்த விருது வந்து எதற்காக? AJD ஜான்சிங் அவரை போற்றும் விதமாக இந்த விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. இப்ப கேட்பாங்க இந்த விருது எதற்காக அறிவிக்கப்பட்டுள்ளது? ஜான்சிங் அவார்டு. ஸோ தமிழ்நாடு அறிவிச்சிருக்கிறாங்க AJT ஜான்சிங். ஸோ இந்த அவார்டு எதற்காக அப்படின்னா இந்த அவார்டு வந்து பாத்தீங்கன்னா வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன். நல்லா புரிஞ்சுக்கங்க, வைல்ட் லைஃப் கன்சர்வேஷனுக்காக இந்த அவார்டு வந்து கொடுக்குறாங்க. 25 லட்சம் கொடுக்குறாங்க இவர் பெயர்ல. வன உயிரின பாதுகாப்பு. இவர் வந்து ஒரு வன உயிரின பாதுகாவலர், ஒரு கன்சர்வேட்டர், வைல்ட் லைஃப் கன்சர்வேட்டர். அது மாதிரி ஜனவரியில வந்து பாத்தீங்கன்னா டிஃபென்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம நேவியில 2 போர் கப்பல்கள், வார்ஷிப், அதுக்கப்புறம் ஒரு சப்மரைன், ஒரு நீர்மூழ்கி கப்பலை வந்து கடற்படையில இணைச்சிருக்கிறாங்க. அந்த கடற்படைக்கு இல்ல போர் கப்பலுக்கு என்ன பேர் அப்படின்னா நார்மலா இந்தியன் நேவல் ஷிப்னு சொல்லுவாங்க. ஐஎன்எஸ்னா இந்தியன் நேவல் ஷிப். இந்தியன் நேவல் ஷிப் சூரத் அல்லது INS நீல்கிரி. இப்ப கேட்பாங்க
சூரத் நீல்கிரி ஹாஸ் பீன் இன் த நியூஸ் ரீசென்ட்லி. என்ன, எதற்காக அப்படின்னு கேட்பாங்க. இந்த சூரத்தும் நீல்கிரியும் வந்து பாத்தீங்கன்னா போர்க்கப்பல். அப்போ சப்மரைன்ங்கிறது என்னது? ஐஎன்எஸ் சூரத், ஐஎன்எஸ் நீல்கிரியை சேர்க்கிறாங்க கடற்படையில. அடுத்து சப்மரைன் வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் நேவல் ஷிப் வக்சீர். இது ஜனவரி 2025ல இருந்து கமிஷன் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ வந்து கடற்படையில இருக்கு வாக்சீர். இது சூரத், இது நீல்கிரி. இது எங்க கட்டாங்க? இதெல்லாம் எங்க கட்டப்பட்டது? இந்த கப்பல்லாம் எங்க கட்டப்பட்டது அப்படின்னா மசகான் கப்பல் கட்டுமிடம். இதெல்லாம் கேட்பாங்க. மசகான் கப்பல் கட்டுமிடம் எங்க இருக்குன்னு கேட்பாங்க. எங்க இருக்கு? மசகான் கப்பல் கட்டுமிடம் எங்க உள்ளது? வெரி குட். மசகான் கப்பல் கட்டுமிடம் எங்க உள்ளது அப்படின்னா அது வந்து மும்பையில் உள்ளது. மசகான் ஸ்பெல்லிங் வந்து பாத்தீங்கன்னா MAZAGON, மசகான். டாக் அண்ட் ஷிப் பில்டர்ஸ் லிமிடெட். இது எங்க இருக்கு அப்படின்னா மும்பை. அடுத்து ஏர் இந்தியா இருக்குல்ல. ஏர் இந்தியா வந்து பாத்தீங்கன்னா இந்தியால முதல் முறையாக ஏர் இந்தியா, நார்மலா நீங்க பிளைட்ல போனீங்க அப்படின்னா பிளைட்ல வந்து பாத்தீங்கன்னா இன்டர்நெட்லாம் இருக்காது. இன்டர்நெட்லாம் நீங்க இருக்காது. பிளைட்ல போனோடனே பிளைட் மோட்ல போட சொல்லிடுவாங்க. சரிங்களா? அதனால இன்டர்நெட்லாம் ஈவன் அங்க டேக் ஆஃப் பண்றதுக்கு முன்னாடி உங்க மொபைல்லாம் ஆஃப் பண்ண சொல்லிடுவாங்க. ஏன்னா அந்த ஃப்ரீக்வன்சி இதெல்லாம் வந்து அஃபெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக. மேல டேக் ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்நெட்லாம் இருக்காது. மலையிலேயே சின்ன மலை காட்டுக்குள்ள போனாலே எடுக்காது. அப்ப மேல டேக் ஆஃப் பண்ணும்போது எடுக்காது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அப்போ வேணும் அப்படிங்கிறதுக்காக. அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுக்குள் இருக்கிற விமானங்களில் இணைய சேவையை ஏர் இந்தியா ஃபர்ஸ்ட் டைம் கொண்டாடுறாங்க. ஸோ ஏர் இந்தியா பார்த்தீங்கன்னா ஏர் இந்தியா வந்து இந்தியாவில் முதல் முறையாக விமானங்களில் வைஃபை இன்டர்நெட் வசதியை பண்றாங்க. இதை வச்சு லேப்டாப், டேப்லெட், அது iOS இருக்கலாம் அல்லது ஆண்ட்ராய்டா இருக்கலாம், அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மெயினா 10,000 அடிக்கு மேல இருக்கும்போது இந்த மாதிரி அந்த சர்வீசஸ் கொடுப்பாங்க. இப்ப நிறைய எல்லாம் லாங் டிராவல்லாம் போக வேண்டி வரும். மணிக்கணக்கில் போக வேண்டி வரும். ஸோ அப்போ வந்து இன்டர்நெட் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். உங்களுக்கு தெரியும், இப்போதைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு பவர் போச்சுனா கூட ஒன்றும் தெரியாது. ஏன்னா இருக்கு மொபைல் டவுன் ஆச்சுனாலோ இல்லை இன்டர்நெட் ஒர்க் ஆகலைனாலோ ரொம்ப கஷ்டமா இருக்கும். அடுத்து வேர்ல்டு பிளிட்ஸ் செஸ் சாம்பியன்ஷிப். இந்த உலக பிளிட்ஸ் செஸ் போட்டியில வைஷாலி, தமிழக இளம் வீராங்கனை இருக்காங்கல்ல, வைஷாலிக்கு வந்து வெண்கல பதக்கம் கிடைக்கும். வைஷாலி வந்து வெண்கல பதக்கம். இதுலயே ரேபிட் அப்படின்றது. ரேபிட்னா வேகமாக விளையாடக்கூடியது. அந்த ரேபிட் பிரிவுல வந்து பாத்தீங்கன்னா உலக ரேபிட் பிரிவுல வந்து சாம்பியன் பட்டத்தை யார் வென்றாங்க அப்படின்னா கொனேரு ஹம்பி வந்து ரேபிட் பிரிவுல வந்து பாத்தீங்கன்னா கோல்டு வின் பண்ணாங்க. இதே ஓபன் பிரிவுல வந்து பாத்தீங்கன்னா உலகின் நம்பர் ஒன் வீரர் யாரு? மேக்னஸ் கால்சன். அவரும் ரஷ்யன் வீரர். 2 பேரும் சேர்ந்து வந்து வின் பண்ணாங்க, கூட்டாக வின் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் உலகின் நம்பர் 1 மேக்னஸ் கால்சன். அதுக்கப்புறம் ரஷ்யாவை சேர்ந்த இயன் நெப்போம்னியாட்சி. இவங்க 2 பேரும் சேர்ந்து கூட்டாக வந்து பாத்தீங்கன்னா வேர்ல்டு பிரிட்ஜ் அந்த செஸ் இருக்குல்ல, ஸோ அதோட ஓப்பன் சாம்பியன்ஷிப் வாங்கினாங்க. இது வந்து 2024 தான் சொல்லுவாங்க இதை. ஸோ மேக்னஸ் கால்சன், ரஷ்யாவை சேர்ந்த அயன் IAN, ஸ்பெல்லிங் வித்தியாசமா இருக்கும் பாருங்க. அடுத்து ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, இப்ப ரீசெண்டா சிந்துவெளி பண்பாட்டு அந்த நூற்றாண்டு நிறைவு பன்னாட்டு கருத்தரங்கம் நடைபெற்று. அந்த பன்னாட்டு கருத்தரங்கத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம முதல்வர் வந்து ஒரு $1 மில்லியன் US ஒரு விருது வந்து அறிவிச்சாங்க. அது எதற்காக தெரியுமா? $1 மில்லியன் விருது இது அறிவிச்சாங்க. அது எதற்காக அப்படின்னா இந்த சிந்துவெளியோட அந்த ஸ்கிரிப்ட் இருக்குல்ல, அந்த சிந்துவெளியோட ஸ்கிரிப்ட், அந்த எழுத்து முறையை வந்து இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்காக, அதை கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் தெரியும். தமிழுக்கும் அதற்கும் உள்ள தொடர்பு தெரியும். ஸோ அது எல்லாமே நிறைய பேர் தமிழர் நாகரிகம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்னும் அதை அக்செப்ட் பண்ணல. ஸோ அதற்காக தான் அந்த 1 மில்லியன் வந்து பணம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதை வந்து யாரு வந்து டெசிஃபர் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. டெசிஃபர் அப்படின்னா அந்த எழுத்து முறையை கண்டுபிடிக்கணும். நமக்கு ஹிஸ்டரியிலையும் நீங்க சிலபஸ்ல ஃபர்ஸ்ட் நீங்க பாத்தீங்க அப்படின்னா சிந்து சமவெளி நாகரிகம்னு இருக்கும், இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷனை உலகத்துக்கு ஃபர்ஸ்ட் அறிவிச்சது யாரு அப்படின்னா அப்ப இருந்த தொல்லியல் துறை இயக்குனர், டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஆர்கியாலஜி. யாரு டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஆர்கியாலஜி அப்ப இருந்தவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் தான் சர் ஜான் மார்ஷல் தான் வந்து பாத்தீங்கன்னா அப்ப டைரக்டர் ஜெனரலா இருந்தார்.
அவர் வந்து எப்ப இந்த இப்படி ஒரு பெரிய ஒரு உலகத்துக்குமே வந்து ஒரு ஆச்சரியப்பட்ட கண்டுபிடிப்பை வந்து வெளியிட்டாங்க? சிந்து சமவெளி நாகரிகம், இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அல்லது ஹரப்பன் சிவிலைசேஷன். ஏன் ஹரப்பன் சிவிலைசேஷன் கேட்பாங்க சொல்றோம் அப்படின்னு கேட்பாங்க எக்ஸாம்ல. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து அந்த எக்ஸ்கவேட் பண்ண சைட்டுக்கு பேர் வந்து ஹரப்பா. அதனாலதான். ஸோ இது அறிவிச்சது எப்போ அப்படின்னா செப்டம்பர் 20, 1924 அன்னைக்கு தான் அறிவிச்சாங்க. சர் ஜான் மார்ஷல். அதனாலதான் அந்த சர் ஜான் மார்ஷலுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலை இங்க வைக்கிறாங்க. இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா 8 இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னது ஆர்கியாலஜிக்கல் அகழ்வாய்வு வந்து நடந்து கொண்டிருக்கிறது. அதுலயும் மெயினா சிவகலை, ஆதிச்சநல்லூர், மயிலாடும்பாறை. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த மயிலாடும்பாறைங்கிறது ரொம்ப முக்கியம். அங்கதான் முதல் அந்த இரும்பின் உபயோகம் எல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டது. அப்போ வேத காலத்துல இருந்து இரும்பு உபயோகம் இல்லை, அதற்கு முன்னாடியேன்றதை நான் போன வகுப்புல சொன்னேன். ஸோ இப்போ போன தடவை வந்து பாத்தீங்கன்னா அப்ப அந்த இரும்பின் உபயோகம் இந்த 3 இடம் சிவகலை, ஆதிச்சநல்லூர், மயிலாடும்பாறையில வந்து பாத்தீங்கன்னா இருந்தது. அப்போ இதை வச்சு பாத்தீங்கன்னா அப்ப இந்திய துணைக்கண்டத்தின் வரலாறு இருக்குல்ல, இது வந்து தமிழை தவிர்த்து எழுத முடியாது. அப்ப இரும்பின் உபயோகம் வந்து ஃபர்ஸ்ட் எங்க வந்தது அப்படின்னா இங்க தமிழ்நாட்டுல வந்திருக்கு. இன்னும் நம்ம நிறைய விஷயத்த வந்து எக்ஸ்கவேட் பண்ண வேண்டியிருக்கு. எஸ்பெஷலி நீங்க கடல்ல இருக்கக்கூடிய பூம்புகார், அந்த பூம்புகார் இதெல்லாம் நீங்க பார்த்தோம் அப்படின்னா இன்னும் பல 5000, 10,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து செல்வ செழிப்பாக வாழ்ந்ததற்கான தடயங்கள்லாம் கிடைக்கும். அதே மாதிரி தொல்லியல் அறிஞர் இந்த இன்னொன்னு வந்து இப்ப வரும்போது சொல்லிடுறேன். ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட், இந்திய தொல்லியல் துறை. இந்திய தொல்லியல் துறை எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? இது எக்ஸாம்ல கேட்பாங்க. ரெண்டுமே முக்கியம், தமிழும் முக்கியம், இங்கிலீஷும் முக்கியம். தமிழ்நாடு முக்கியம், இந்தியா முக்கியம். இந்திய தொல்லியல் துறை வந்து பாத்தீங்கன்னா 1861 தொடங்கப்பட்டது. தமிழக தொல்லியல் துறை வந்து 1961 தொடங்கப்பட்டது. ஞாபகம் 100 வருட கேப்ல. இந்தியாவுக்கு 1861, தமிழ்நாட்டுக்கு 1961. அது மாதிரி சிந்துவெளியை தொடர்ந்து ஆராய்ந்து வந்த ஐராவதம் மகாதேவன், அவர் தினமணியோட முன்னாள் ஆசிரியரும் ஆவார். ஐராவதம் மகாதேவன். இந்த ஐராவத மகாதேவனுக்காக அவர் பெயர்ல ஒரு ஆய்வு இருக்கை 2 கோடியில வந்து அமைக்க உள்ளாங்க. அதை பத்தி ஆய்வு பண்றதுக்காக அந்த ஐராவதம் மகாதேவன். அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்னேன், அந்த சிந்துவெளி பண்பாட்டோட எழுத்து முறையை வந்து நம்ம இன்னும் புரிந்து கொள்ள முடியவில்லை. அதை யாரு புரிந்து கொண்டு பண்றாங்களோ உதவுறாங்களோ அவர்களுக்கு 10 லட்சம், $1 மில்லியன் அமெரிக்கன் டாலர்னு சொன்னேன். 1 மில்லியன்னா 10 லட்சம், 10 லட்சம் அமெரிக்க டாலர். அந்த 10 லட்சம் அமெரிக்க டாலர் வந்து இப்போதைக்கு பாத்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட 8.5 கோடி வரும், 8.5 கோடி ரூபாய். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த மெட்ரோ ரயில் சேவையில வந்து பாத்தீங்கன்னா உலகத்திலேயே மெட்ரோ ரயில் சேவையில வந்து பாத்தீங்கன்னா இந்தியா வந்து 3வது இடத்துல இருக்கு. இந்தியா வந்து 3வது இடத்தில். இந்தியா ஃபர்ஸ்ட் வந்து சீனாவுக்கு அடுத்து அமெரிக்கா. விரைவில் வந்து அமெரிக்கா ஓவர்டேக் பண்ணிட்டு இந்தியா வந்து 2வது இடத்துக்கு வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. கிட்டத்தட்ட அதுதான் சொல்லுவாங்க, 1000 கிலோமீட்டருக்கு வந்து இப்போ வந்து மெட்ரோ வந்து முடிச்சிருக்கிறாங்க இந்தியாவில். 11 மாநிலத்துல 23 நகரங்கள்ல வந்து மெட்ரோ ரயில் சேவைகள் இயக்கப்பட்டு வருகின்றன. இப்ப கூட பாருங்க, தமிழ்நாட்டுல வந்து மதுரை அண்ட் கோயம்புத்தூர்ல வந்து மெட்ரோ அடுத்து போட போறாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நாட்டிலே வந்து தொழிலாளர்கள் இருக்காங்கல்ல, தொழிலாளர்களுக்கு வந்து அதிக வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தர்றதுல வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு வந்து முதலிடத்தில் உள்ளது. இது வந்து யாருன்னா இந்திய ரிசர்வ் வங்கியே இந்த ஆய்வை சொல்லியிருக்கிறாங்க. தொழிலாளர்களுக்கு அதிக வேலை வாய்ப்புகள், தொழிலாளர்களுக்கு, போட்டித் தேர்வர்களுக்கு கிடையாது, தொழிலாளர்களுக்கு சொல்றேன். இதுல 2வது இடம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு, 2வது இடம் வந்து பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா, 3வது இடம் பாத்தீங்கன்னா குஜராத். அடுத்து ரொம்ப முக்கியமானது மெயின்ஸ்க்கு ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா NFHS 5 அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே 5. நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே தமிழ்ல சொல்றதுன்னா 5. அது தேசிய குடும்ப நல ஆய்வு முடிவு 5ஆம் கட்ட தேசிய குடும்ப நல ஆய்வு முடிவுல பாத்தீங்கன்னா மத்திய நிதி ஆயோக் ஒரு அறிக்கை வெளியிட்டாங்க. அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழகத்துல வந்து பாத்தீங்கன்னா மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டின்னு சொல்லுவாங்க. மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி, பன்முக வறுமை குறியீடு. அந்த பன்முக வறுமை குறியீடு வந்து பாத்தீங்கன்னா 2.2% மக்கள் தான் இருக்காங்க. இதே இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா 14.96% இந்தியாவோட ஆவரேஜ். பட் தமிழ்நாட்டில் ரொம்ப கம்மியா தான் இருக்காங்க, 2.2 அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா
தேசிய குடும்ப நல ஆய்வு முடிவுகளின் அடிப்படையில் யாரு அனௌன்ஸ் பண்றாங்கன்னா மத்திய அரசோட நித்தி ஆயோக் அனௌன்ஸ் பண்றாங்க. இதற்காக 2 ஆண்டுகளில் வறுமையை முழுமையாக ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் முதலமைச்சர் ஒரு திட்டத்தை தொடங்க உள்ளாங்க. அந்த திட்டத்துக்கு பேர் என்னது அப்படின்னா முதல்வரின் தாயுமானவர் திட்டம். இப்ப கூட ரீசெண்டா இப்ப போன வாரத்துல நடந்த குரூப் 2 மெயின்ஸ்ல கேட்டிருந்தாங்க, எந்த திட்டத்தின்படி முதல்வரை மக்கள் தாயுமானவர்கள் என்று அழைக்கிறார்கள், முதல்வரை மக்கள் தாயுமானவர் என்று அழைக்கிறார்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. எந்த திட்டத்தை அறிமுகம் செய்ததால் அப்படி கேட்கிறாங்க. வெரி குட். எந்த திட்டம் அப்படின்னா இலவச காலை உணவு திட்டம். யாருக்கான காலை உணவு திட்டம்? பள்ளி குழந்தைகளுக்கான காலை உணவு திட்டத்திற்காக தான் மக்கள் அவரை தாயுமானவர் என்று அழைக்கிறார். ஸோ இது வேற, அது வேற அழைக்கிறது. இது முதல்வரின் தாயுமானவர் திட்டம் எதற்காக அப்படின்னா அது வறுமை ஒழிப்புக்கான திட்டம், எராடிகேஷன் ஆஃப் பாவர்ட்டி எராடிகேஷனுக்கான திட்டம். அடுத்து இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் ஒரு அந்த எவ்வளவு தமிழ்நாட்டுல எவ்வளவு வாக்காளர் இருக்காங்க அப்படிங்கறத பத்தி சொன்னாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மொத்த வாக்காளர்கள் பாத்தீங்கன்னா 6.36 கோடி வாக்காளர்கள். அதுல பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேயே அதிக வாக்காளர்களை கொண்ட சட்டப்பேரவை தொகுதி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா சோழிங்கநல்லூர் தான் தமிழ்நாட்டின் மிகப்பெரிய தொகுதி, சட்டமன்ற தொகுதி. அதே மாதிரி குறைந்த வாக்காளர்களை கொண்ட தொகுதி எது அப்படின்னா நாகப்பட்டினத்துல இருக்கக்கூடிய கீழ்வேலூர் தொகுதி. நாகப்பட்டினத்தில் இருக்கிற கீழ்வேலூர் தொகுதி தான் குறைந்த சிறிய சட்டமன்ற தொகுதி. இது சட்டமன்ற தொகுதி. அடுத்து ஐஐடியோட டிஸ்கவரி கேம்பஸ் அப்படின்னு சொல்லி ஒண்ணு ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஐஐடி மெட்ராஸோட டிஸ்கவரி கேம்பஸ். இந்த டிஸ்கவரி கேம்பஸ் எங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படின்னா தையூர்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க. டிஸ்கவரி கேம்பஸ் ரிசர்ச் கேம்பஸ் தையூர்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க. தையூர் ஐஐடில இருந்து ஒரு 36 கிலோமீட்டர்ல இருக்கு. இங்கதான் ஏசியாவிலேயே மிகப்பெரிய ஆழமற்ற கடல் அலை படுகை ஆராய்ச்சி மையத்தை இங்க தொடங்குறாங்க. ஏசியாவிலேயே மிகப்பெரிய இது ஒரு செயற்கைக்கோள் வளாகம், சேட்டலைட் சென்டர். இது ஏசியாஸ் ஃபர்ஸ்ட் என்னது அப்படின்னா ஷேலோ, SHALLO ஷேலோ வேவ் பேசின் இங்க நிறுவி இருக்கிறாங்க. இந்த ரிசர்ச் ஃபெசிலிட்டி எங்க தையூர் கேம்பஸ்ல. தையூர் டிஸ்கவரி கேம்பஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆழமற்றம்னா ஷேலோன்னு அர்த்தம், ஆழம் இல்லாத இடம்னு அர்த்தம். ஷேலோ வாட்டர்னு சொல்லுவாங்க. ஷேலோ வாட்டர்னா சும்மா கால அளவு இருக்கிறது, கொஞ்சம் கம்மியா ஆழம் கம்மியாக உள்ள இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆள் அரவமற்றம் கிடையாது, ஆழமற்ற, டெப்த் கம்மியா இருக்கக்கூடியது. வேற ஏதாவது டவுட் இருக்கா? இதோட கண்டினியூஷன் நம்ம நாளைக்கு பார்க்கலாம். நன்றி.